Hi viewers, hello and welcome to Sameeras kitchen. இன்னைக்கு நாங்கள் இங்கே காமிச்சிட்ருக்கிறது ஒரு ஆம்லெட் தாங்க. பட் சாதாரணமான ஆம்லெட் இல்லை, வாத்து முட்டையில் ஆம்லெட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளேவரிங் ஆட் பண்ணால் தான் இதோட வந்து வாசமெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ குயிக்காக வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே வாத்து முட்டை சமைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ளேவரிங் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் எல்லோ கலரில் தான் இருக்கும் இந்த எக்கு. ஸோ முதல்ல வந்து இந்த எக்கு வந்து நான் ஒரு பவுலில் பிரேக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆர்டினரி எக் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த சால்ட் கண்டென்ட், கொஞ்சம் அந்த கவிச்சி வாசம் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான். இது கூட வந்து நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சமாக பெப்பர். அடுத்தது இது கூட நான் சேர்க்க போகிறது வந்து நல்லா பொடிக்கையாக நறுக்கின ஒரு வெங்காயம், நல்லா ஃபைனாக கிரேட் பண்ண இஞ்சி அண்ட் பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி சேர்க்கறதுனால அதோட அந்த கவிச்சி வாசம் போய் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஃபைனாக மிக்ஸ் பண்ணி விஸ்க் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா அடித்து விஸ்க் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் அதில் இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு தோசைக்கல்லில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஆம்லெட் போடுற மாதிரி இதை வந்து சேர்த்திடலாம். நல்லா விஸ்க் பண்ணி அதோட அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்குச்சுன்னா ஸ்மெல் உங்களுக்கு இருக்காது. இது ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனேயே கேர்ஃபுல்லாக அதை அப்படியே திருப்பிடுங்க. இங்கே கொஞ்சம் வந்து அந்த வாசம் வரக்கூடாதுன்னு அதிகமாக வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். பட் இஞ்சி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ இது ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட டேஸ்டியான டக் எக், அதாவது வாத்து முட்டை ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இது ரொம்ப சத்தான விஷயம், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செய்து பாருங்கள். சமீராஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.